இன்னைக்கு புதன்கிழமை நம்ம வீட்டில் சூடான சாதம், அப்புறம் நெத்திலி மீன் குழம்பு, நல்ல காரசாரமாக பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய்லாம் போட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து கணவாய் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இன்றைக்கி வந்ததும் வாங்கி செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுவும் இந்த கணவாயில் இந்த தலை ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட் எப்படின்னு தெரியும். இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபைனலாக அப்புறம் தக்காளி ரசம் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியில் தக்காளி ரசம், சாம்பார் அந்த மாதிரி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மாம்பழம் இல்லாமல் எப்படி? மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் மாம்பழம் மனசார வாங்கி சாப்பிட்றணும். ஃபைனலாக இதான் நம்ம வீட்டு சாப்பாடு. அப்புறம் இந்த கனவா செஞ்ச சட்டியிலே ஒரு கரண்டி சாப்பாடை எடுத்து சுட சுட போட்டு இந்த கனவா மீனை அப்படி பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.